सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कच्चित् दुःखभाग् भवेत् ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை உங்க Facebook ஓபன் பண்ணுங்க. நந்தி மகந்தனை ஞான கொழுந்தி புந்தியில் வைத்தடி கஜானனம் கவித ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அதுல மஞ்சள் ஓம் சுமுகாய நமः ஓம் கவிதாய நமः ஓம் லம்போதராய நமः. அண்ணா அண்ணா மைக் ஆடுவாரு கனராஜ் மைக் ஆடுவாரு. விக்னராஜாய நமः ஓம் தூமகேதவே நமः ஓம் பாலச்சந்திராய நமः ஓம் வக்ரதுண்டாய நமः ஓம் ஹேரம்பாய நமः ஓம் ஏகதந்தாய நமः பேட்டரி மாத்தணும். ஓம் கஜகர்ணிகாய நமः ஓம் விகடாய நமः ஓம் கணாதிபாய நமः ஓம் கணாध्यक्षाय நமः ஓம் கஜானனாய நமः ஓம் சர்வகர்ணாய நமः ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமः ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வர ஷோடச நாமாவளி நானாவித மந்திர உங்க Facebook நம்ம Facebook மந்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. எல்லாரும் கையில் லைவ் வருதுல்ல. இப்போ வந்து லைவ் ஓடிட்டு இருக்கேன். சரி இதை ஷேர் பண்ணணும். இப்போ சின்ன கோயில்ல இருந்து முதல் அகல் விளக்கை ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற பஞ்சபெட்டி வச்சு நீங்க உங்களுடைய விளக்கை ஏற்றிக்கலாம். முதல்ல அந்த கோயிலுக்கு ஒரு தண்ணி மட்டும் காட்டா நானே எடுத்துட்டு வந்துடுறேன். நீ இதை மட்டும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிருக்கேன். தீபம் கட்ட போறாங்க. நீங்கள் ஏற்றணும். முதல் விளக்கு ஐயா ஏற்றி காட்டுறாங்க. இப்ப நீங்க சொல்ல வேண்டியது ஓம் ஓம் ஒளிபல விளக்கே போற்றி என்று சொல்லி விளக்கை ஏற்றணும். ஓம் ஒளிபல
விளக்கே போற்றி. அது பிளாஸ்டிக்மா, தயவு செய்து இதுதான் கவர் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக்ல நெருப்பு வைக்க கூடாது. பிளாஸ்டிக்ல நெருப்பு வைக்க கூடாது. உங்களுடைய தட்டே வச்சுக்கலாம். அந்த வச்சுமணி ஏற்றிட்டு அதிலே போட்டுறாங்கன்னா அந்த இலையில கூட வைக்கலாம். இப்ப அப்படியே ஊதுவத்திய உங்கள்கிட்ட ஊதுவத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த ஊதுவத்தி 2 எடுத்துக்கணுமா, ஊதுவத்தி ஏற்றி அந்த ஊதுவத்திய ஸ்டாண்ட்ல தான் ஏற்றணும், வைக்கணும். நீங்க அதை வாழைப்பழத்துல வைக்க வேண்டாம். தயவு செய்து ஊதுவத்தி ஏற்றிடுங்க. செய்யக்கூடாது. இல்லாதவங்க வேற வழி இல்ல. ஏன்னா முதல்ல நம்ம மற்ற முறை வந்து கரெக்டா வந்துடும். நீங்க வந்து வாழ்க்கை வேற வழி இல்லாததால ஓம் ஆதிபராசக்தி அம்பிகையே நாங்கள் ஏற்றி வழிபடும் இந்த திருவிளக்கிலும் எங்கள் உள்ளத்திலும் எழுந்தருளி எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் தந்தருள்வாயாக. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீ ஸ்ரீ விநாசானாம் சக்தி பூதே சனாதனி குணாத்திரையே குணமயே நாராயணி நமோஸ்துதே. சரணாகத தீநாத பரித்ராண பராயணி சர்வஸ்யாதி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. இப்ப நான் பாடக்கூடிய பாட்டு அது கூட பாருங்க. விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே திரௌபதி மணிவிளக்கே. யார் எடுத்துருக்கீங்க? இவர் தான் கொடுத்த நிப்பாட்டி வச்சுட்டு லைவ் ஓடிக்கிட்டு இருக்கேன். போட்டோ எடுத்துட்டு 3 போனை வச்சு லைவ் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். முகில் 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 பசும் பொன் விளக்கு வைத்து எடுத்துட்டு வா பஞ்சு திரி போட்டு குளம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் திருவிளக்கு எந்த குடி விளங்க மாளிகையில் சோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான். மாங்கைய பிச்சை மடி பிச்சை தாரும் அம்மா, சந்தான பிச்சை தனங்களும் தாரும் அம்மா. வெற்றி நிறைய பூஷணங்கள் தாரும் அம்மா, பட்டி நிறைய பால் பசுவும் தாரும் அம்மா, புகழ் உடம்பை தாரும் அம்மா. அள்ளும் பகலும் என் அண்டையில் நில்லும் அம்மா,
வந்த வினையகற்றி மகாபாக்கியம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஆண்டே கொடுத்துரு. ஆனா நான் கையில வச்சுக்கிறேன். தாயாரே உங்கள் காலடியில் ஸ்கிரீன்ல விட்டு கை பண்ண கூடாது. கவரை கழட்டிடுங்க. கவரை கழட்டிடுங்க. மாதாவே உங்கள் மலரடியில் இதான் சேஃப். கவரை மட்டும் கழட்டுங்க. இதான் சேஃப். அதெல்லாம் வந்துரும் வெளியில. ஓ உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க முன்னாடியே உடைக்கிறது வர அப்படியே படிக்கிறேன். ரகுபதி ராகவ ராஜாராம் பாடல் எல்லாம் வரும். மங்கள பொருளா இருளை நீக்கும் விளக்கிதுவே இன்பம் கூட்டும் விளக்கிதுவே. ஒரு நிமிஷம் நான் அப்படியே போய்க்கிறேன். அருளை பெருக்கும் விளக்கிதுவே அன்பை வளர்க்கும் விளக்கிதுவே இல்லம் கண்ணில் விளக்கினையே என்றும் ஏற்றி தொழுகிடவே பல்வித நன்மை பெற்றிடலாம். நமது பங்காளிகள் தாய்மார்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள். உங்களுடைய பக்தி குரல் அம்மனுக்கு கேட்கவில்லை. அதனால தயவு செய்து நம்ம பங்காளிகள் எல்லாருமே கொஞ்சம் சத்தமா, அவர் சொல்ல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் வரணும். நீங்க தான் உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கீங்க, அம்மனுக்கு கேட்கணும், உங்களுடைய குரல் கேட்கிறதா அம்மன் நம்மளுக்கு அருள் புரியணும். அதனால ஐயா சொல்ல உங்களுடைய சப்தங்கள், சப்த நாடிகள், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்துல இங்க இருக்கிற அனைவருக்குமே ஒரு பக்தி பரவசம் வர மாதிரி தாய்மார்கள் தங்களுடைய மந்திரங்களை ஒழிக்குமாறு உங்களை பக்தியோடு கேட்டுக்கொள்கிறோம். இல்லம் தண்ணில் விளக்கினையே என்றும் ஏற்றி தொழுதிடவே பல்வித நன்மை பெற்றிடலாம். பாரில் சிறந்தே வாழ்ந்திடலாம். விளக்கில் ஏற்றும் ஜோதியினால் விளங்கா பொருளும் துலங்கிடுமே. விளக்கில் விளங்கும் ஜோதிதனை விமலை என்றே உணர்ந்திடுவோம். இப்ப நம்ம ஏற்றிருக்கக்கூடிய அந்த ஜோதிதான் அம்பாள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு ஊர்வலம் மெயினான போகிறோம். போறதுக்கு முன்னாடி
நீங்க உங்களுக்கு அந்த தீர்த்த பாத்திரத்தில் தண்ணீர் கொடுத்துருப்பாங்க, இல்லாதவங்க கப்பலில் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து இப்ப இருக்கிறது வந்து தண்ணி. அதை நம்ம இப்போ புனித நீரம், ஏன்னா நம்ம வணங்கக்கூடிய அம்பாளுக்கு போடக்கூடிய பூ இருக்கு பார்த்தீங்களா, அது சுத்தப்படுத்தணும். அது எதெல்லாம் அந்த நீர்ல தான். தண்ணி வரலீங்களா? தண்ணி வராதவங்க தண்ணி வாங்கிக்கோங்க. தண்ணி கண்டிப்பா தண்ணி வேணும். அந்த தண்ணியில கொஞ்சம் அந்த மஞ்சள் அரிசி அக்ஷதையை போடுங்க. தண்ணியில மஞ்சள் அக்ஷதையை கொஞ்சம் போடுங்க. போட்டுட்டு உங்களுடைய வலது உள்ளங்கைய அதன் மேல மூடுங்க. கையில வச்சுங்க, அதன் மேல முதல்ல மூடுங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த மஞ்சளை சொல்லுங்க. கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. இப்போ அந்த தீர்த்தத்தை நம்ம ஆக்கிரமணம் பண்ணணும். அதாவது சிறிதளவு உங்க உள்ளங்கையை விட்டு அருக முதல்ல விட்டு கொஞ்சம் தண்ணி குடிங்க. அந்த நீரை கொஞ்சம் குடிங்க. அடுத்தது கொஞ்சம் தண்ணி போட்டாங்க. அப்படியே இது யூடியூப் ஓ லைவ்ல தான் போகுது. லைவ்ல என்னென்ன அதை சேவ் பண்ணலாம் அப்படியே. அந்த தீர்த்தத்துல அந்த